வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். கோஸ் வச்சு ஒரு பக்கோடா ஒன்று பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் கோஸ் வந்து நல்ல மெலிசா கட் பண்ணி 1 கப் கோஸ் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, கோஸ் எடுத்து வச்சாச்சு. இது காரத்துக்கு இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான். ஸோ கொஞ்சம் பச்சை மிளகாய் இஞ்சியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயமும் நல்ல நீட்ட வாக்கில் மெலிசா கட் பண்ணிக்கோங்க. நீங்க பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. எப்படியும் காய்கறியில கோஸ் நம்ம வச்சிருப்போம். அப்படி இல்லைனாலும் வெங்காயம், கேரட் இதெல்லாம் போட்டு கூட நம்ம பண்ணி தரலாம். ஸோ இருந்தது அப்படின்னா உடனே பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துருவோம். தேவையான உப்பு போட்டுடலாம். பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல உப்பு அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பைண்டிங்க்கு வந்து நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அது பைண்டிங்க்கு எந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் தான் நான் சேர்த்துருக்கேன். நமக்கு வேணும்னா அதுக்கப்புறம் ஜாஸ்தி எது வேணுமோ அதை பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அதே மாதிரி அரிசி மாவு. மோஸ்ட்லி நான் எடுத்து வச்சிருக்கிறது கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து போட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம வந்து தண்ணியே சேர்க்கல. ஏன்னா வந்து வெங்காயம் அப்புறம் உப்பு போட்டிருந்தோமோ, ஸோ அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால தண்ணியே சேர்க்க வேண்டாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவையும் நம்ம சேர்த்துருவோம். அதே மாதிரி அரிசி மாவையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாம் சேர்ந்தாப்புல வந்திருக்கு. இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதையும் சேர்த்து பிசைஞ்சுப்போம். டோட்டலாக நம்ம வந்து 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் 5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கோஸும் வெங்காயமும் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி மாவு வந்து பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுத்து. இந்த பக்கம் எண்ணெயும் காஞ்சிடுத்து. நம்ம பக்கோடா போட்டு எடுக்க வேண்டியதுதான். நம்மளுடைய கோஸ் பக்கோடா ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். டீ டைம் ஸ்நாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக கேபேஜ் பக்கோடா ரெடி. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போதே டக்குன்னு இந்த பக்கம் பக்கோடாவை போட்டு இந்த பக்கம் டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று டக்குன்னு கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.